கதிர் ரூமில் இருக்காரு. அங்கே ராஜியும் இருக்காங்க. கதிர் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாரு, எதுக்கு இப்படி கத்திகிட்டே இருக்க? எனக்கு தூக்கம் வருது, கத்தாத, கொஞ்சம் பொறுமையாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. நான் அப்படி தான் கத்தி பேசுவேன், நீ கீழே போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. அதே மாதிரி கீழே போய்ட்டு ஒரு பாய் போட்டு படுத்துக்கிறாங்க. உடனே அவங்களும் ஒரு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நல்லா இருக்கியா? நான் இங்கே தான் இருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அதை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது. எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு. ஆமாம், உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டு இருக்கும்போது எனக்கு ஃப்ரெண்டு இருக்க மாட்டாங்களா என்ன? அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்கிட்ட வாய் கொடுக்க முடியுமா? சரியான வாயடி நீ. நான் இங்கே படுக்கலை, நான் மாடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கதிர் மாடிக்கு போகிறாரு. மாடியில் செந்தில் அவங்க மாமா 2 பேருமே இருக்காங்க. அப்போ அவங்க மாமா கதை சொல்லிகிட்டே இருக்காரு. அழகான ஒரு பொண்ணு பூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதை சொல்கிறாரு. ஐயோ மாமா, உன் தொல்லை தாங்க முடியலையே, நான் கீழே தொல்லையாக இருக்குன்னு மாடிக்கு வந்தேன், உன் பிரச்சனை பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. டேய், சின்ன வயசுல மாமா உனக்கு எவ்வளோ கதை சொல்லுவேன் மாமா சொல்லுவேன். அப்போ நான் சின்ன பையன், இப்போ எனக்கு கருத்து தெரியுது, உன் கதையை என்னால் கேட்க முடியாது, ஒழுங்காக என்னை தூங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் சொல்கிறாரு. அதுக்குள்ளே கதிர் வராரு. என்ன இவன் இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மாமா, நான் இங்கே தான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் கீழே ஏதாவது சண்டை போட்டு வந்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, உங்கள் ஞாபகமாக இருந்தது, அதான் உங்கள் கூட படுத்தா நல்லா இருக்கும்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. சரி வா கதிர், நான் உனக்கு கதை சொல்கிறேன். ஐயோ, உன் கதைலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து நல்லா சந்தோஷமாக தூங்குறாங்க. காலையில் மீனா தண்ணி பக்கெட்டில் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே ராஜி தண்ணி கொண்டு வந்து அழகாக வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன நீ சீக்கிரமாக எழுந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி கிட்ட கேட்குறாங்க. ஆமாக்கா, நீங்கள் என்ன ஆச்சு, ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க போல இருக்கு, என்ன மாமா எங்க, மாமாவும் இன்னும் எழுந்து வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குற, நைட்டெல்லாம் அவர் என் கூடயே தூங்கலை, அவர் மாடியில் போயிட்டு அவங்க அங்கே மேலே தூங்கிட்டாரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, நீ ஏன் தூங்கலை, உன் கண்ணும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ராஜியை கேட்குறாங்க. என்ன? ஆமாம், கதிர் என்ன எங்கே தூங்க விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கான், அவனும் மாடியில் போய் படுத்துட்டான், நான் தூங்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. சரிக்கா, நான் போய் தண்ணி கொண்டு போய் செடிக்கெல்லாம் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே தடிக்கு கீழே விடுற மாதிரி போயிட்டாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக கதிர் வந்து அப்படி தாங்கி பிடிச்சிட்டாரு. 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை மீனா பார்க்குறாங்க. பார்த்துட்டோன்னே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. கதிர் அப்படி எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டோன்னே சரி, நான் எடுத்துகிட்டு போய் பக்கெட் தண்ணியை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேண்டாம் வேண்டாம், நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. ஏமா மறுபடியும் நீங்கள் எது விழுவேன், நான் உன்னை வந்து தாங்கி பிடிக்கணுமா, தேவையில்லாத வேலை, நானே தண்ணி எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு போய் வைக்கிறாரு. இது எல்லாத்தையுமே ராஜியோட அம்மா ஜன்னல்லேருந்து பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்தோன்னே மீனா சொல்கிறாங்க, அங்கே பார் யார் பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா பார்க்குறாங்க. அதை நினச்சி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ராஜி. என்ன ராஜி, ஒரே ரொமான்ஸ் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்கா நீங்கள் வேற, அவன் ஏதோ கீழே விழுந்ததுக்கு தெரியாமல் பிடிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அப்படிலாம் தெரியல, என்ன உனக்கு கண்டிப்பாக கதிர் மேலே லவ் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேறு, அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கான், அவன் மேலே எனக்கு லவ்வா, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. சரி சரி, இதெல்லாம் எதிர்காலத்தில் மாறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக கதிர் இதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்தோன்னே இன்னும் கோவம் அதிகமாக வருது. கிட்ட வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இவங்க மட்டும் இல்லை, யார் கீழே விழுந்தாலும் நான் பிடிச்சிருப்பேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், எனக்கு பாசம் அன்பு இதெல்லாம் எதுவுமே கிடையாது, புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பக்கெட்டு தண்ணி அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த அப்படி நீயே தூக்கிட்டு போ, எங்கேயாவது போய் விழி ஏதாவது பண்ணி, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்படியே பார்க்குறாங்க மீனா. ஐயோ, கொஞ்சம் ஓவராக பேசிட்டணும், ரொம்ப கதிர் கோவப்பட்டாரு. சரி சரி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. மீனாக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னை விட்டுட்டு மாடிக்கா போய் தூங்குற, 41 நாள் விரதம் வேற இருக்க போறியே நீ, அதுவும் சரவணனுக்கு கல்யாணம் ஆகணும்னு, என்ன பண்ணுறேன் பாரு, வர்ற கோவத்துக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு போகிறாங்க. ராஜிக்கும் பயங்கரமாக கோவம் வருது. இவன் எதுக்கு நான் விழுந்தா தாங்கி பிடிக்கிறான், இவனுக்கு எதுக்கு இந்த வேலை, நான் விழுந்தா கூட பரவாயில்ல, எனக்கு அடிப்பட்டா கூட பரவாயில்ல, இவன் எதுக்கு என்னை பிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கதிர் யோசிக்கிறாரு, இதை போய் பிடிச்சதுக்கு சும்மா இருந்திருக்கலாம், எங்கேயாவது தேவையில்லாத ரொமான்ஸ் பண்ணுறேன்னு வேற சொல்லி நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க. ஐயோ கடவுளே, அது ரொமான்ஸ்னால் என்னன்னே அர்த்தமே தெரியாது, அதுக்கிட்டலாம் போய் நான் ரொமான்ஸ் பண்ணுவேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் ராஜியோட அம்மா வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, மாப்பிள்ளைக்கு ராஜி மேலே நல்ல பாசம் இருக்குது, 2 பேரும் நல்லா தான் வாழறாங்க, தண்ணி கூட தூக்க விடாமல் பத்திரமா பார்த்துக்கிறாரு, தூக்கிட்டு போய் அவர் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக எட்டி நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடியே வந்து கத்துறாரு அவங்க வீட்டுக்காரு. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ராஜி, என்ன ராஜின்றவளே இல்லை, அவள் செத்து போயிட்டான்னு நான் சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டி இந்த ஜன்னல் வழியாக கிட்டி பார்த்தீங்க,
இந்த ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ராஜியோட அம்மா இல்லை இல்லை நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே வராங்க. அவங்க அப்பா பயங்கரமாக கோவப்படுறாரு.